Welcome to Mighty Medicos. Here we are entering into the new series called Hematology series. Hematology seriesல blood நம்ம பிளாஸ்மாவும் செல்லா காம்பனண்டாவும் படிச்சிருந்தோம். இதுல இந்த 6 காம்பனன்ட் பத்தியும் அதுல இருக்க டிசீஸ் பத்தியும் டீடைலா டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுல பர்டிகுலரா இங்க இருந்து நம்ம ஆர்பிசி எடுத்துக்கலாம். அதுவும் நியூ சீரிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஆர்பிசி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஷேப்பை டிஸ்கவர் பண்ணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு பிளெயின் லைன். இது பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா திஸ் இஸ் அ கான்கேவ் அண்ட் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கான்வெக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கான்கேவா இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் வாட் அ பை கான்கேவ் ஸ்ட்ரக்சர். இந்த பை கான்கேவ் ஸ்ட்ரக்சரை 3D ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சம் வாட் இட் வில் பி ஈஸி. ஆனா இந்த மாதிரி 2D ல பார்க்கும்போது திஸ் இஸ் ஹவு ஐ கேன் எக்ஸ்பிளைன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆன் ஆர்பிசி இஸ் அண்ட் ஆர்பிசி இஸ் அ பை கான்கேவ் ஸ்ட்ரக்சர். இந்த பை கான்கேவோட ஸ்ட்ரக்சரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மைக்ரோ கேபிலரிஸ், அதாவது ஒரு கேபிலரி இருக்குன்னா அந்த கேபிலரியோட சைஸ் வெரி ஸ்மால் மைக்ரான்ஸ் அளவு இருக்கு அப்படின்னா கூட அது வழியா ஸ்குவீஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இட் ஹாவ் திஸ் ஸ்ட்ரக்சர். தட் இஸ் அன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் பைகான்கேவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் an RBC. So first point is RBC is an biconcave structure. Next point அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஆர்பிசி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஆர்பிசியோட சர்ஃபேஸ் இது. அப்போ நெக்ஸ்ட் ஆஃப்டர் டீலிங் வித் த ஷேப் ஆஃப் அன் ஆர்பிசி நெக்ஸ்ட் வி ஆர் டீலிங் வித் அ சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி. இந்த சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசில பாத்தீங்க அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் ஆன்டிஜென்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஆர்பிசி. ஸோ என்னென்ன ஆன்டிஜென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல் அவர் பீப்புள் ஹாவ் அ ஆன்டிஜென் ஆன் த their RBC is called as universala எல்லா பீப்புளுக்கும் H antigen இருக்கும். A people without a H antigen is called as Bombay blood group people. So இப்போ இந்த அளவுக்கு இது போதும். இதுக்கப்புறம் when we are going to read about these antigens we will be discuss about this detailedly. Next அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா A blood group people have A antigen on their surface and B blood group people will be having B antigen on their surface and O blood group people will have no antigen on their surface. This is a pearl about an antigen on surface of an RBC. Next thing what we are going to deal with அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா after dealing with shape and surface we are going to deal with the size of an RBC. Literally it is about 7 microns தான் இருக்கும். and this size of RBC has an importance. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருக்க smallest capillary ஓட டயாமீட்டர் எடுத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்னா 7 கேபிலரி இருக்கும். அந்த டயாமீட்டர் அந்த கேபிலரி வழியா ஸ்குவீஸ் பண்ணி இந்த ஆர்பிசிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சைஸ் ஆஃப் ஆர்பிசி இஸ் 7 மைக்ரான்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ஸ் ஆன் சைஸ் ஆஃப் அன் ஆர்பிசி. நெக்ஸ்ட் ஜெனரல் திங் தட் வி ஹாவ் டு டாக் அபவுட் ஆர்பிசி இஸ் அண்ட் லைஃப் ஸ்பேன். லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா இன் பெரிஃபரல் சர்க்குலேஷன்ல லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்பிசி இஸ் அபவுட் 120 days. நார்மல் பீப்புள் 120 days இருக்கும், which is about 3 months வரைக்கும் இருக்கும். With that 120 days which is 3 months each and every RBC ஒரு RBC பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடியில within its லைஃப் டைம் பாத்தீங்க அப்படின்னா it travels about 160 kilometer travel பண்ணும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. This is all about general details on RBC. And also people following our channel should know RBC is a cell with no nucleus. A mature RBC is a cell with no nucleus and a reticulocyte which is a precursor form of our RBC. Or immature RBC has one which is nucleus இருக்கும். ஆனா mature RBC have no nucleus and also there will be no mitochondria அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. mitochondria இல்ல அப்படின்னோனே every student of our channel should know TCA cycle which is also called as Krebs cycle will takes place in mitochondria. So மைட்டோகாண்ட்ரியா ஆர்பிசில இல்ல அப்படிங்கறதுனால வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா நோ கிரெப்ஸ் சைக்கிள் அக்கர்ஸ் இன் த ஆர்பிசி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போனா எனர்ஜி ஃபார் ஆர்பிசி எதுல இருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எனர்ஜி ஃபார் ஆர்பிசி இஸ் ஒன்லி ஃப்ரம் த கிளைகாலைசிஸ்ல இருந்து மட்டும்தான் வரும். அடுத்து வேற எதுல இருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிபிஜி ஷண்ட்ல இருந்து வரும். இது எல்லாத்தையும் பத்தியுமே ஐ வில் பி டீடைலி டீல் இன் கார் மெட்டபாலிசம் டீடைலா டீல் பண்றேன். ஜஸ்ட் நோ தட் ஆர்பிசி ஹாவ் நோ நியூக்ளியஸ், நோ மைட்டோகாண்ட்ரியா. வித்தவுட்
மைட்டோகாண்ட்ரியா there will be no Krebs cycle, no Krebs cycle. So glycolysis ல இருந்தும் BPC ஷண்ட்ல இருந்தும் HMP ஷண்ட்ல இருந்தும் மட்டும்தான் RBC is going to get energy அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து let us enter into our actual topic குள்ள enter ஆகலாம். Today's what is our actual topic அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு RBC எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வேற எதை பத்தியும் பேசாம everyone will be like to talk about hemoglobin பத்தி மட்டும்தான் பேச everyone will be like. I am also one of that everyone ல தான் நானும் இருக்கேன். இத பாத்தீங்க அப்படின்னா ரெண்டா பிரிக்கலாம், which is heme plus globin நம்ம பிரிக்கலாம். Globin is a what அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it is one of a protein. ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு கான்செப்ட் உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன், which is a conjugated protein என்ன அப்படிங்கிற கான்செப்டை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அப்படின்னா என்னன்னா புரோட்டீன் தனியா இல்லாம வேற ஒரு சப்ஸ்டன்ஸ் கூட பாண்ட் வச்சுக்கிறது. எய்தர் இது மினரலா இருக்கலாம், இல்ல லிப்பிடா இருக்கலாம், இல்லனா வந்துட்டு நியூக்ளியிக் ஆசிடா இருக்கலாம், இல்ல குளுக்கோஸா இருக்கலாம், ஆர் எனி அதர் சப்ஸ்டன்ஸ் இன் ஆர் பாடியா இருக்கலாம். அந்த மாதிரி வேற எந்த சப்ஸ்டன்ஸ் கூட வேணா இருக்கிற புரோட்டீனுக்கு பேர் தான் கான்ஜுகேட்டட் புரோட்டீன். ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியிக் ஆசிட் கூட புரோட்டீன் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியோ புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதே லிப்பிட் கூட இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் லைப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி குளுக்கோஸ் கூட இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் கிளைகோ புரோட்டீன் அப்படி சொல்லுவோம். தீஸ் ஆல் புரோட்டீன்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் கான்ஜுகேட்டட் புரோட்டீன். இதுல என்ன முக்கியமா நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா a group which is attached to protein is called as prosthetic group அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ prosthetic group-ஆ இந்த ஹீமோகுளோபின்ல பாத்தீங்கன்னா one of the example for conjugated protein is hemoglobin அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஹீமோகுளோபின்ல globin is a protein part and heme is a prosthetic group-ஆ ஆக்ட் ஆகுது இந்த ஹீமோகுளோபின்ல. இத ரெண்டை எடுத்து பார்க்கும்போது our topic of discussion is all about heme. இதுக்கப்புறம் we are going to make these as heme series மாத்தி we are going to discuss things all about heme and globin எடுத்துக்கிட்டீங்கன்னா just ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் குளோபின் மட்டும் கொடுத்துறேன். குளோபின் நம்ம பாடியில அடல்ட் ஹீமோகுளோபின்ல குளோபின் செயின் 2 ஆல்பா செயின்ஸ் அண்ட் 2 பீட்டா செயின்ஸ் வில் பி தேர். இதுல பாத்தீங்க அப்படின்னா we have disease called thalassemia அப்படின்னு சொல்லிட்டு we have disease. எப்போ ஆல்பா செயின்லயோ பீட்டா செயின்லயோ there is a deficiency or no production, nil production இருந்துச்சு அப்படின்னா that disease is called thalassemia. அதை பத்தி டீடைலா about globin பத்தி பேசும்போது பேசலாம். We are going to discuss about a heme hereafter அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. So let us enter into the heme series. Why நான் ஏன் இது இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம டீடைலா பேசிக்ல இருந்து எடுத்துட்டு வந்தாதான் we will be knowing basic, then we will be strong in other things. So RBC பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுட்டு RBCல ஹீமோகுளோபின் இருக்குன்னு குளோபின் பத்தி ஒரு ஸ்மால் pearl தெரிஞ்சுக்கிட்டு conjugated protein என்னன்னு தெரிஞ்சுட்டு next we are entering into heme. First thing you want to know about heme is hemoglobin is not only the substance which has heme in our body. It is an important thing. Heme எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லாம் நம்ம பாடியில இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். It is an important viva question and also a PG question which can be act as நான் சொல்றேன். Hemoglobin, myoglobin and cytochrome are substances in our body which contain heme. நம்மளோட PG கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா என்சைம்ஸ் 4 என்சைம் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு which enzyme contain heme அப்படின்னு சொல்லிட்டு they will be asking question. So இந்த என்சைம் பேர்லாம் you should be remembered, which is peroxidase is an enzyme which heme, and then பாத்தீங்க அப்படின்னா which is catalase. அதுக்கப்புறம் tryptophan pyrrolase. We have dealt detailedly about tryptophan pyrrolase. Tryptophan pyrrolase என்ன ஒர்க் பண்ணும் அப்படிங்கறத நம்ம டீடைலா tryptophan metabolism அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் ஐ பட்டன்ல இருக்கு, அதை போய் பாருங்க. நெக்ஸ்ட் NOS which is nitric oxide synthase. இந்த 4 என்சைம்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஹீம் இருக்கு. இந்த 4 என்சைமையும் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். நைட்ரிக் ஆக்சைடோட ஐசோமர்ஸ் 3 ஐசோமர்ஸ் இருக்கு, அதுக்கு தனி யூசஸ் இருக்கு. இது எல்லாத்தோட யூசஸ் பத்தியும் நம்ம டீடைலா வீடியோ பண்ணிருக்கோம், அதுக்கான லிங்க்கும் ஐ பட்டன்ல இருக்கு. சோ those who are interested in nitric oxide பத்தி இன்ட்ரெஸ்ட்ல இருக்கவங்க you can read about nitric oxide. So let us enter into the proper heme. ஹீம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். Heme is a substance which contains 4 pyrrole rings. It contains 4 pyrrole rings and the iron. இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம ஹீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பைரோல் ரிங்னா என்ன அப்படின்னும் how it is attached to iron அப்படிங்கறதையும் டீடைலா a video with name as
ஆல் அபவுட் ஹீம் அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.